ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓகேவா, ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேவா, ஸோ டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுக்குறோம். ஓகேவா, ஸோ உங்களை ஏன் நான் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா டெய்லி ஃப்ரீ சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆல் பிளாட்ஃபார்முக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கை பற்றி எந்த விதமான டவுட்ஸாக இருந்தாலும் என்கிட்ட பார்த்தீங்கன்னா கேட்கலாம். ஓகேவா, ஸோ மஸ்ட்டு டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் நம்ம யூடியூப் சேனலுக்கும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். ஓகேவா, ஸோ ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கு போயிடலாம். ஓகேவா, ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா தேவையான அசட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸில் உள்ள அசட்ஸ். ஓகேவா, ஸோ ஸ்டாக்ஸில் உள்ள அசட்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கோடெக்ஸ் யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்டாக்ஸில் உள்ள அசட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு 4 அசட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு நான் பார்த்தீங்கன்னா லைவ் அக்கௌண்ட்டில் ஒரு 2 ட்ரேட் பார்த்தீங்கன்னா எடுத்து காமிக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி 1 மினிட்லேயும் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகேவா, ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்களுக்கு. ஸோ எக்ஸ்பைரி டைம் பார்த்தீங்கன்னா டைமர் கிளிக் பண்ணி 1 மினிட் டைமர் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸ்டாக்ஸ் அசட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் டைம்னு கீழே ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணோன்னா 1 மினிட் வந்துடும். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு தேவை பார்த்தீங்கன்னா 1 மினிட். ஓகேவா, ஸோ ஸ்விட்ச் டைம் கொடுத்தாலே 1 மினிட் வந்துடும். ஓகேவா, ஸோ ஓகே, நான் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் டைம் கொடுத்துட்டு 1 மினிட் டைமர் வச்சுக்கிட்டோம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 15 செகண்ட்ஸ். ஓகேவா, ஸோ 15 செகண்ட்ஸ்லேயே யூஸ் பண்ணுங்கள். ஸோ தேவைன்னா 1 மினிட்லேயும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ நான் பார்த்தீங்கன்னா 1 மினிட்லேயும் ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன், 15 செகண்ட்ஸ்லையும் ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைவ் அக்கௌண்ட் ட்ரேட் பண்ணுறதுக்காக அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு $500 பார்த்தீங்கன்னா பெட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் லிஸ்ட்டு ஓப்பன் பண்ணிப்போம். ஓகேவா, ஸோ இண்டிகேட்டர் வச்சு தான் இன்றைக்கி ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இண்டிகேட்டர் லிஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு பொலிங்கர் பேண்ட்ஸ். ஓகேவா, ஸோ இந்த பொலிங்கர் பேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ட்ரேட் பண்ணுற எல்லாருக்கும். ஸோ பொலிங்கர் பேண்ட் தான் மேக்ஸிமம் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பொலிங்கர் பேண்டில் பீரியட் 20 வச்சுட்டு டீவியேஷன் 2 வச்சுக்கோங்க. ஓகேவா, பீரியட் 20 டீவியேஷன் 2. ஓகேவா, ஸோ பொலிங்கர் பேண்ட் வச்சுட்டு வெளியே வந்துடுங்க. ஓகேவா, ஸோ திருப்பியும் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் லிஸ்ட்டு போய் ஆர்எஸ்ஐ. ஓகேவா, ஸோ ஆர்எஸ்ஐயும் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆர்எஸ்ஐயில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேஞ்சு, அந்த பீரியட் மட்டும் 7 வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ 7 வச்சுட்டு வெளியே வந்துடுங்க. ஓகேவா, ஸோ வெளியே வந்துட்டு நான் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம ரிவர்சல் ட்ரேட் தான் எடுக்க போகிறோம். ஓகேவா, ஸோ கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா லோயர் பொலிங்கர் பேண்டு, அந்த பொலிங்கர் பேண்டில் மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா அப்பர் பொலிங்கர் பேண்ட். ஓகேவா, ஸோ மவுஸ் வச்சு நான் காமிக்கிறேன். ஸோ கீழே உள்ளது லோயர் பொலிங்கர் பேண்ட், மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா அப்பர் பொலிங்கர் பேண்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்ட்ரேட் எப்படி எடுக்கணும்னா, ஸோ காமிக்கிற பார்த்தீங்கன்னா லோயர் பொலிங்கர் பேண்ட், அப்பர் பொலிங்கர் பேண்ட். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 மினிட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரேடு ஃபஸ்ட்டு எடுத்துடுறேன். ஓகேவா, ஸோ ட்ரேட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 மினிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரேட் பார்த்தீங்கன்னா எடுத்துடுறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் ஏன் இப்போ நான் ட்ரேட் எடுத்தேன்னா, ஸோ இப்போ நான் டைமர் வச்சு எடுக்காம விட்டேன். ஸோ டைமர் வச்சு எடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இப்போ நான் ஏன் அப்ட்ரேட் எடுத்தேன்னா லோயர் பொலிங்கர் பேண்டில் கேண்டில்ஸ் டச் ஆகிருக்கும். ஒரு ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா டச் ஆகிருக்கு பார்த்தீங்களா, லோயர் பொலிங்கர் பேண்டில் டச் ஆனனால டச் ஆன சமயம் அந்த நேரத்தில் 30க்கும் கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்ஐ நோட் பண்ணிங்கன்னா 30க்கும் கீழே பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் லைன் இருக்கும். ஓகேவா, ஸோ இதுக்கான ரூல்ஸ் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் லோயர் பொலிங்கர் பேண்டில் டச் ஆகணும். செகண்ட் கன்ஃபர்மேஷன் 30க்கும் பார்த்தீங்கன்னா கீழே ஆர்எஸ்ஐ இருக்கணும். அண்டு தேர்டு லாஸ்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கணும். ஓகேவா, ஸோ இந்த 3 கன்ஃபர்மேஷன் வந்தால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். ஓகேவா, ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதே புரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அப்ட்ரேட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் லோயர் பொலிங்கர் பேண்டில் டச் ஆகிருக்கணும் கேண்டில்ஸ். செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஆர்எஸ்ஐக்கும் கீழே பார்த்தீங்கன்னா இருக்கணும், ஆர்எஸ்ஐயில் 30க்கும் கீழே பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் லைன் இருக்கும். அண்ட் தேர்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கணும். ஓகேவா, ஸோ இதுவே டவுன் ட்ரேட் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அப்பர் பொலிங்கர் பேண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வின்னு. ஸோ 15 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் பார்த்தீங்கன்னா எடுத்து காமிக்கிறோம். ஓகேவா, ஸோ டவுன் ட்ரேட் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அப்பர் பொலிங்கர் பேண்டில் டச் ஆகிருக்கணும் கேண்டில்ஸ். செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா 70க்கும் மேலே இருக்கணும். ஓகேவா, அந்த க்ரீன் லைன் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா 70க்கும் மேலே இருக்கணும். தேர்டு கன்ஃபர்மேஷன் ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கணும். ஓகேவா, ஸோ இதை நான் சொன்னதுலேயே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஓகேவா, ஸோ புரியலன்னா பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே புரிஞ்சிடும். ஸோ ஓகேவா, ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரேட் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நான் சொன்னும் போது எல்லாருக்கும் போய் பார்த்தீங்கன்னா ஏன் இப்போ ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ லைவ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு $100 வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு $700 பார்த்தீங்கன்னா ட்ரேட் போட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அப்பர் பொலிங்கர் பேண்டில் டச் ஆகிருக்கு கேண்டில். செகண்ட் கன்ஃபர்மேஷன் 70க்கும் லைன் அந்த ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா
70க்கும் மேலே இருந்திருக்கு. அண்டு தேர்டு கன்ஃபர்மேஷன் ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் டவுன் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகேவா. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க. ஸோ ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ அது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா திருப்பி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த ட்ரேட் நான் ஏன் எடுத்தேன்னு. அப்பர் பொலிக்கர் பேண்டில் பார்த்தீங்கன்னா கேண்டில் டச் ஆகிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். அந்த டைமில் செகண்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா 70க்கும் மேலே பார்த்தீங்கன்னா RSI இருக்குது. ஓகேவா. ஸோ செகண்ட் கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. தேர்டு கன்ஃபர்மேஷன் என்னென்னா ஒரு ரெட் கேண்டில் வரணும். ஓகேவா. ஸோ இது வந்து தேர்டு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் எடுத்துணும். ஓகேவா. ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா தெளிவாகவே புரிஞ்சிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர்சல் ட்ரேட் எடுக்கிறோம். ஓகேவா. அப்பர் பொலிங்கர் பேண்டில் டச் ஆனால் நம்ம டவுன் ட்ரேடு, இதுவே லோயர் பொலிங்கர் பேண்டில் டச் ஆனால் அப் ட்ரேட். ஓகேவா. ஸோ கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். ஸோ புரிஞ்சவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைபு அண்ட் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேவா. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க எல்லாரும் கமெண்ட் பாக்ஸில் ப்ரோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். ஓகேவா. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ நல்லா நான் சொல்கிறத மட்டும் கவனிங்க. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் எப்படி ப்ரோ அப் ட்ரேட் எடுக்கணும்னா லோயர் பொலிங்கர் பேண்டில் கேண்டில்ஸ் டச் ஆகணும். ஓகேவா. ஸோ டச் ஆகுதுன்னா அது ஒரு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். செகண்ட் கன்ஃபர்மேஷன் RSI அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 30க்கும் கீழே இருக்கணும். இது செகண்ட் கன்ஃபர்மேஷன். தேர்டு கன்ஃபர்மேஷன் என்னென்னா ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கணும். ஓகேவா. ஸோ நீங்கள் இந்த 3 கன்ஃபர்மேஷனையும் பார்த்துட்டிங்கன்னா அப் ட்ரேட் பார்த்தீங்கன்னா எடுக்கணும். ஓகேவா. ஸோ டவுன் ட்ரேட் எப்படி எடுக்கணும்னா அப்பர் பொலிங்கர் பேண்டில் கேண்டில்ஸ் டச் ஆகிருக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். ஓகேவா. செகண்ட் கன்ஃபர்மேஷன் என்னன்னா RSI 70க்கும் மேலே இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு தேர்டு கன்ஃபர்மேஷன் ஒரு டவுன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கணும். அதாவது ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கணும். ஓகேவா. ஸோ இந்த 3 கன்ஃபர்மேஷனையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன் ட்ரேட் எடுத்துடணும். ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு, நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறோம். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாரும் வீடியோ ஃபுல்லாக பார்த்தோன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி கைஸ். ஸோ கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. வரட்டா.